சனி பகவான் இருந்து கூட தப்பிச்சிடலாம் போல. ஆனா இந்த சளி இருக்கே அப்பா. நான் பங்கு ஓகேவா? ஃபீலிங் பெட்டர்டா. நான் உடம்பு ஏன் இந்த வலி வலிக்குதுன்னே தெரியல. இந்த மாத்திரை மருந்தெல்லாம் சளி இருமலை போக்குதோ இல்லையோ நல்லா தூக்கம் வர வைக்குது. எப்ப படுக்கிறோம் எப்ப எந்திரிக்கிறோம் எங்க இருக்கோம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதுல இந்த ஹேர் ஃபால் வேற. இன்னைக்கு நான் கொடுக்க போற ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்ல அம்மா வந்து நான் தான் பெஸ்ட், நீங்க எல்லாம் வேஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. அவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஒண்ணு கண்டுக்காம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அவன் டெத்துக்கு அவனே டேட் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ ஃப்ரீயா விடு. ஆனா நானே இதை சொல்லிக்க கூடாது. என் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. ஜாலி ஓட வந்தாச்சு. ஆத்தி இது என்னது? அச்சோ மாட்டினவரா. பாலு அங்கிள் உங்களை ஆண்டி காஃபி போட கூப்பிட்டாங்க. அம்மா அப்படியே எனக்கும் சேர்த்து கொஞ்சம் பாலும் முட்டையும் கொடுத்தீங்கன்னா காலையில புரோட்டீன் ரிச் ஆயிக்கும். நியூ இயர் வந்துருச்சுல்ல, டயட்ல இருக்கேன். அதான் என்ன பாலு அங்கிள் பால் ஊத்திட்டாரா? பாலு டே பாலு எந்திரிடா பட்டு. பாலுமா பாலு செல்லக்குட்டி எந்திரிடா எந்திரி. அது சரி, நான் இவ்வளோ பேசுறேன். பாலு அங்கிள் என்ன மூமெண்டே இல்ல? ஆத்தி பரோட்டாவா ஏன் உயிரோட தான் இருக்கான்? நம்ம டா போட்டதை கேட்டிருப்பானோ? என்ன மட்டும் ஏன்டா அதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஃப்ரீயா விடுற. உனக்கு பொங்கிக்கிட்டு சிரிப்பு வருது இல்ல? இதே உன்னோட பர்ஸ்லையோ பெல்ட்டையோ இப்படி ஒரு நிலைமைக்கு பண்ணியிருந்தா நீ சிரிப்பியா? என் செல்லத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இந்த நாய் பய கொடுக்கிற ரியாக்ஷன் இருக்கே, காண்டாகுது. ஐ எம் ரெடி. எங்களுக்கு ஒண்ணும் வேணாம். எத? ஏன்டா? நம்ம கஷ்டம் தெரியாம இவங்க இஷ்டத்துக்கு போறத நம்ம கஷ்டத்தை மறந்து இவங்க இஷ்டத்துக்கு சாப்பிடணுமா? டேடே பசி வைத்த கவுது. கொஞ்ச நேரம் வாய திறக்காமடா ராசா. நீங்க இப்ப போடுங்க போன. பச்சை மீனை சாப்பிட தெரிஞ்ச எங்களுக்கு பொறிச்சு வச்சிருக்க மீனை தட்டோட தூக்கிட்டு போய் சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்களுக்குன்னு என்ன ஏன்டா சேர்த்துக்கிற? நான் என்றால் உதடு ஒட்டாது, நாம் என்றால் தான் ஒட்டும். உதடு ஒட்டுனா என்ன ஒட்டலைனா என்னடா பைத்தியக்கடா? எதே தெரிக்க விடானா? ஹலோ உள்ள யாருங்க? எதே முட்டை கலக்கியா? அடே எவன்டா அவன் உள்ள உட்காந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறது? வெளியே வாடா. யாரு? யாரா இருந்தா என்ன? வெளியே வாயா. அடுத்தவன் பா வேணாமா? அதுக்குள்ளயா? நான் இப்பதான் ரீல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லா ட்ரெண்டிங் ரீல்ஸும் பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்ல முக்கிய செய்தி படிச்சுட்டு தான் வருவேன். ஏன்டா முக்க வேண்டிய இடத்துல என்னடா முக்கிய செய்தி? அட போங்கடாடே. ஐயோ என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. எத்தனை டைம் சொல்றேன் டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. ஆளை ஒட்ட நறுக்குனாதான் நீ சரிப்பட்டு வருவேன். போனா போகட்டும், நம்ம வாழுதானேன்னு கொஞ்சம் செல்ல கொடுத்தது தப்பா போச்சு. லீவ் மீ அலோன். பைத்தியக்காரன். எனக்கு ஏற்கனவே பிறந்தவள் அவளோ. உனக்கு முன்னாடியே பிறந்த அக்கா முறையில வேணும் உனக்கு. என்னது அக்காவா? ஐயோ ஏய் சும்மா இருக்க மாட்டேன். நீ ஒரு ஃபீல் பண்ணி பாட விட மாட்டேங்கிறானே. ஆகாரமில்லாமல் நான் வாழக்கூடும், அன்பே உன் பேரை சிந்தித்தாள். அப்புறம் காலையில எதுக்கு 10 இட்லி சாப்பிட்ட? பெசாம பேரை சொல்லிட்டு உட்கார வேண்டியதானே? ஐயோ இவன் எவன்டா இவன்? சை, இவனுள்ள எவன்டா என்ன போட்டது? ப்ரோ, what is the procedure to change your room? லேடி எகிரி குதி எளிய புடி. ஆமா ஆட பாவத்தை. முழிச்சிருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, தூங்குனாலும் பிரச்சனையா இருக்கு. அவன் கனவுல பூஜா ஹெட்டையும் தமனாவும் வரதா சொல்றானுங்க. கருவம் நம்ம கனவுல மட்டும் எப்ப பாரு எங்கேயாந்து விழுகிறதும், நடக்கும்போது சறுக்கிறதும்,
இல்ல பாம்பு துரத்துறதுமாவே வருது. ஒருவேளை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்குமோ? பிறந்த நேரம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா வாழ்ற காலமே சரியில்லை. படிக்க போனா கொரோனா, வேலைக்கு போனா ஏஐ, தங்கம் வெள்ளி ரேட்டு தறிகட்டு திரியுது. வயசாயிட்டே போகுது. லவ்வாவது பண்ணலான்னு பார்த்தா வார் டைம் ஆகி போச்சு. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இப்பதான் எல்லாரும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு திரியிறானுங்க. கடவுளே, உனக்கு என்னதான்ப்பா பிளானு? பிரச்சனையை விட என்ன பிரச்சனைன்னு கேக்குறவங்க கிட்ட பிரச்சனைய சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றது? நாட்டுல எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீங்க ஃப்ளைங் கிஸ் கொடுத்து விளையாடிட்டு இருக்க, அதுவும் ஆம்பளை பூனைக்கு. அம்மா என்ன ஒழுங்கு மரியாதையா போயிடு. பேசாம இருந்திருக்கலாம். இந்த ஹோட்டல்காரங்க நம்பி வீட்டை பாய்ச்சி விட்டது பெரிய வம்பா போச்சு. இப்ப சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, அம்மா என்னம்மா கறிக்குழம்பு வாசனை தூக்குது? அது நம்ம வீட்ல இல்லடா, பக்கத்து வீட்ல இருந்து வருது. அதான பார்த்தேன். பேசாம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன தத்து கொடுத்துடலான் இருக்கேன். ச்சே, நான் பாட்டுக்கு பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 சாப்பிட்டு ராஜா மாதிரி இருந்தேன். இப்படி என்ன புலம்ப விட்டானுங்களே. இங்க என்னது? இது சரிப்படாது. பிரெட்டாவது இருக்கே, போற முடியற வரைக்கும் பேக்கரி சைடு தான் நம்ம குடியிருக்கணும் போல இருக்கு. சரி, யூரின்லாம் எப்படி போகுது? நல்லாதான் டாக்டர் போகுது. அது இல்லப்பா, யூரின் போகும்போது எரியுதா? தெரியலையே டாக்டர், நான் வேணா போகும்போது பத்த வச்சு பார்த்துட்டு சொல்றேன். டாக்டர், பெட்ரோல் வேற ரொம்ப டிமாண்டா இருக்கு, நம்ம இங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது? எனக்கு வாச்சதும் சரியில்லை, என்னை தேடி வரதுங்களும் சரியில்லை. படிக்கும்போது இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது எவன்தான்னு புலம்புனோம். வேலைக்கு போகும்போது இந்த பணத்தை கண்டுபிடிச்சது எவன்தான்னு புலம்புறோம். இந்த புலம்பல் மட்டும் நிக்காது போலயே. என்ன அண்ணாடு, ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஆமா, மார்னிங் ஊருக்குள்ள வாக் போயிருந்தேன். அங்க ஒரு செவுத்துல இந்த சுவற்றில் எழுதாதேன்னு எழுதியிருந்தது. சரி, நான் எழுதலன்னு அதுலயே எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். கண்டிஷனை ஃபாலோ பண்ண பூரிப்பு, அதான் ஹாப்பி வாக். ஏங்க, கருவேப்பிலை வைக்கணும், போய் பாயாசம் வாங்கிட்டு வாங்க. எது? ஐயோ, தப்பா சொல்லிட்டேன். பாயாசம் வைக்கணும், போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வாங்க. என்னங்க பாக்குறீங்க? நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் வழி எச்சி ஊரும் தெரியுமா? எதுக்கு? உனக்கு ஆடி துப்புறக்கா? ஏமா என்ன அடி? ஏண்டி, மாஸ்டர் செஃப் பாக்குற, யூடியூப் சேனல் பாக்குற, ஜெயா டிவில சமையல் நேரம் பாக்குற, அது ஏன் விஜய் டிவில குக்கு வித்து கோமாளி கூட பாக்குற. ஆனா உப்மா, சாம்பார், ரசம் தவிர வேற எதுவும் வர மாட்டேங்குதே. எங்க அப்பா நான் இப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க தெரியுமா? ஆரம்பிச்சிட்டாடா. சாதாரண நாள்ல ரவைய கிளறி குறுக்கு உப்மான்னு சொல்றா. அதே விசேஷ நாள்ல அதே ரவையில சர்க்கரையை மட்டும் தூவி கொடுத்து கேசரின்னு சொல்றா. என்ன லாஜிக் இது? இன்னைக்கு சீக்கிரமாவே தூங்குறோம்டா. சுனாமிய பார்த்துட்டேன், கொரோனாவை பார்த்துட்டேன், ஏன் வார கூட பார்த்துட்டேன். ஆனா உன் கல்யாணத்தை இன்னும் நீ பார்க்கல. எப்போ? எனக்கு ஒரு டவுட்டு. பாய்சன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா பாய்சன் இன்னும் பாய்சன் ஆயிடுமா, இல்ல பாய்சன் வேலை செய்யாம போயிடுமா? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? தூக்கம் வர்றதுக்கு தூக்க மாத்திரன்னு ஒண்ணு இருக்க மாதிரி, தூக்கத்துல இருந்து என்ட்ரிக்கு என்ட்ரி மாத்திரன்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல? அட்லீஸ்ட் இதையாவது யோசி. அன்னைக்கு அத்தனை பேத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய அவமானப்பட்டியே, இன்னுமா உனக்கு தூக்கம் வருது? அது உன் நினைப்புக்கு வரல? இந்த சைக்கோ மனசாட்சி நம்ம தூங்கலான்னு நினைச்சாலும் தூங்க விடாது போலயே. இதுக்கு மேல கொஞ்சம் கூட என்னால பொறுக்க முடியாது. இந்த அடி ஒழுங்கு மரியாதையா கிரிக்கெட் மேட்ச் போடு, எனக்கு கட்டுப்பாகுது. போட முடியாது, என்ன பண்ணுவ? ஓஹோ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இரு பாத்துக்கிறேன்.
என்ன பாத்துக்கிறேன்? இல்லம்மா, நீ எந்த சேனல்ல போறியோ அந்த சேனலையே பாக்குறேன்னு சொன்னேன். எதை எடுத்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறடி செல்லக்குட்டி. ஓஹோ. மாமா சுச்சா. இந்தா உங்க அப்பாவை கூட்டிட்டு போ. சும்மா தானே உட்கார்ந்து இருக்காரு. நான் சீரியல் பார்க்கணும். அமைதியாவே இருந்திருக்கலாம். எனக்கு தெரியுது. வெளியே வா. மாப்பே. என்னது? ஒளியறதுக்கு என்னோட ஓனர் காரா கிடைச்சது. ஒழுக்கமா வெளியே வா. பித்தா 2 மினிட்ஸ்ல நானே இறங்கி போயிடுவேன். ஏன்டா இந்த காரை இப்படி மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க? அது எப்படி? நான் உன்னை புடிச்சு கொண்டுட்டு போனாதானே எனக்கு ப்ரௌட் மொமெண்ட். நீ வெளியே வர மாதிரி தெரியல. இப்ப நான் பாரு என்ன பண்ணும். இந்த பீலுக்கு பின்னாடி இருக்க கேப்ல இருக்கேன். ஒழுக்கமா வந்து என்ன தூக்கிட்டு போயிடு. எப்படி புடிச்சேன் பாத்தியா? ஓனர்ட்ட காட்டி உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தரேன் வா. ஆமாடா, இந்த ஆரஞ்சு அரை மென்டலை வளர்க்குற முழு மென்டலை பார்க்கணும். சீக்கிரமா போ.